தொழிலாளி வீட்டிலேருந்து வர்றான்னா நம்ம ஷூட்டிங் வரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். வேலையை தாண்டி இன்றைக்கி சம்பளம் கிடைக்கிறத தாண்டி அவனுக்கு ஒரு சந்தோஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் வேலை செய்கிறதுல. அது என்னவாக இருக்கணும்? அவன் வீட்டில் காஃபி டீ சாப்பிடுவான். ஷூட்டிங்கில் வந்தால் காஃபி டீ கிடைக்காது, போனு டார்லிக்ஸ் தான் கிடைக்கும். அவனுக்கு வீட்டில் தான் மோர் குடிப்பான் பகலில், நம்ம வீட்டில் ஜூஸ் தான் கொடுக்கணும். அவன் வீட்டில் தான் சாதாரணமாக ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். இங்கே வந்து நான்வெஜ் சாப்பாடு தான் கொடுக்கணும். 2 நான்வெஜ் இருக்கணும், அன்லிமிட்டடாக இருக்கணும். ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மைண்ட் செட்லேயே சாப்பாடு கொடுப்பாரு, நிறையா ஹெவியாக கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ நம்மளாம் சாப்பிட்டோம்னா ஒரு 5 மணி நேரம் அவங்க பசிக்கிறதுன்னா ஒரு லைட் மேனுக்கு 2 மணி நேரத்தில் பசிக்காம உழைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி அவர் நிறைய ஃபைட் பண்ணுறதால அவருக்கும் இன்டேக் நிறையா இருக்கும். ஸோ நான் சாப்பிட்றதெல்லாம் எல்லோரும் சாப்பிடணும். எனக்கு எல்னி கொடுத்தோன்னா எல்லோரும் யூனிட் ஃபுல்லாக எல்னி கொடுத்தீங்களோ, எல்னி வாங்கினா நீங்கள் 200 எல்னி வாங்கணும். இண்டஸ்ட்ரி பூரா விஜயகாந்த் மாதிரி சாப்பாடு போடணும், விஜயகாந்த் கம்பெனி மாதிரி சாப்பிட போட்டு சொல்லி தான் இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மொத்த பேரும் சாப்பிட்ற சாப்பாடோட அடையாளம் அங்கே ஆரம்பிச்சது. ஒரு ஈக்குவாலிட்டி இன் ஃபுட். அவர் இன்னைக்கு இறந்துருக்கலாங்க. அவர் இந்த சினிமாவில், தமிழ் சினிமாவில் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் அவர்